முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னவரை பற்றிய பல உண்மைகளை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னவர் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்ற உன்னுடைய ஞாபகம் எனக்கு எப்படி கேட்காமல் இருக்கும் தங்கமே? அவரை பற்றி கூறவே உன்னிடம் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீதான் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர் அவையெல்லாம் மறந்துவிட்டு அவருடைய வேலைகளை இயல்பாக செய்து கொண்டு தான் இருக்கின்றார். என் பிள்ளையான நீ மட்டும் ஏன் இவ்வளவு பாசம் வைத்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? அவர் அவருடைய வேலைகளை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் செய்கின்றார். உன்னுடைய ஞாபகம் கொஞ்சம் கூட அவருக்கு இல்லை தங்கமே. என் பிள்ளையும் நீயும் அப்படியே இரு. ஒருவர் உன்னை மதித்தால் மட்டுமே அவருக்கு நீ திருப்பி மரியாதை கொடு. அவர் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீ வந்துவிடு. உன் தன்மானத்தை இழந்து யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. அதனால்தான் சொல்கின்றேன், நீ அவரை விட்டு விலகி வந்துவிடு தங்கமே. உன்னை மதிப்பவர்களுக்கு நீ பொக்கிஷமாக தெரிவாய். அப்படிப்பட்ட உறவுகளுடன் மட்டுமே உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ தொடங்கு தங்கமே. உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் எல்லாம் நிச்சயம் கூடிய விரைவில் உன் அருமை புரிந்து உன் காலடியில் வந்து விழுவார்கள். அதற்கான நேரத்தை நான் கூடிய விரைவில் குறித்து விடுவேன். ஆனால் அதுவரை கலங்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்காக அயராது நான் உழைக்கப் போகின்றேன். உன்னவர் உன்னை பற்றி நினைவு இல்லாத போது நீ மட்டும் ஏன் அவரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும்? உன்னுடைய வேலைகளை பார். உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன். அனைத்துமே உனக்கு சுபமாக நான் மாற்றித் தருகின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.